வரும் தயங்காதே. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறுகிற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மாபெரும் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு தற்போது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. வரும் வழியெல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிகளை நேரலையாக பார்த்தோம். பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு விழாவில் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் காட்சிகளைத்தான் நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது பொதுக்கூட்டம் நடைபெற இடத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? பொதுமக்கள் வருகை எப்படி இருக்கிறது? ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் அருகே இருக்கக்கூடிய கோட்டைமேடு பகுதியில் உள்ள பசுமன் முத்து நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்து சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட மகிமை தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. சின்னம்மா அவர்கள் பசும்பொன் கோட்டைமேடு நோக்கி புறப்பட்டிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருந்த நிலையில் அங்கு அம்மா அவர்களுடைய வழியின்படி ஒவ்வொரு ஆண்டுமே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும். அதே போன்று கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான அந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அந்த அடிப்படையில் தான் 70 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு பசும்பொன் கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வழிநெடுகிலும் கோட்டையின் மேடு செல்லக்கூடிய வழிநெடுகிலுமே அபிராமம், செய்யாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக கொடியேந்தி ஏராளமான பொதுமக்களும் அதே போன்று அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய கழகத்தினரும் அதே போன்று பொதுமக்களும் வழிநெடுகிலும் நின்று உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அதே போன்று கோட்டைமேடு பகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய அந்த திடலில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் ஆர்ப்பரித்து சாறை சாறையாக வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்வதை நாங்கள் நேரடியாக பார்த்து அந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நேரடியாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வருகிறார். அம்மாவின் ஆட்சியை அவரால் மட்டும்தான் உருவாக்க முடியும், அம்மாவின் எண்ணங்களை ஈடேற்ற முடியும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். வழிநெடுகிலுமே ஒவ்வொரு ஏராளமான இளைஞர்கள் தொண்டர்களாக குவிந்து வந்து நின்று வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள்.
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் மேம்படுவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். மாணவ மாணவிகள் தொடங்கி ஆட்டோ தொழிலாளர்கள் தொடங்கி பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக இலவச ஆடு மாடு உள்ளிட்ட ஆடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வழங்கினார். பசியை போக்குவதற்காக அம்மா உணவகம் தொடங்கினார். இப்படியாக எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி ஏழை எளிய மக்களின் இதயங்களில் நீங்காத இடம்பெற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த பிறந்த நாள் விழாவின் பொழுது ஒவ்வொரு தொண்டர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும். அதே போன்று ஏழை எளிய மக்கள் எப்போதும் அம்மாவின் நினைவோடு அவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அம்மா என்ன நினைத்தாரோ அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பசுமன் புண்ணிய களமாக இருக்கக்கூடிய இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் தான் இந்த கோட்டைமேடு பகுதி நோக்கி கழக பொதுச் செயலர் புரட்சி சின்னம்மா அவர்கள் புறப்பட்டு செல்வது கோட்டையை நோக்கி சென்சார்ஸ் கோட்டையை நோக்கி புறப்படுவதற்கான முன்னேற்பாடாக தான் இருக்கிறது என ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாகமாக அவர்களை பார்த்து வழிநெடுக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. தற்பொழுது பசுமன் பகுதிக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக ஏராளமான தொண்டர்கள் அவர்களுடைய வாகனங்களின் முன்பாக வந்து மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. நாம் மதுரையிலிருந்து தங்கவிடையிலிருந்து புறப்பட்ட கழக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகிலுமே மதுரை திருவாரூர் பகுதி, அதே போன்று சிவகங்கை மாவட்டம் வன்னிக்கோட்டை பகுதி, மானாமதுரை பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலும் சரி, அதே போன்று பாப்பாமடை உள்ளிட்ட பகுதிகளிலுமே ஏராளமான தொண்டர்களும் வழிநெடுகிலும் நின்று புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது. எக்கு கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த கழக கோட்டையை மீட்டெடுக்க புரட்சி சின்னம்மா அவர்கள் இது போன்று கோட்டை மேடு நோக்கி புறப்பட்டு விட்டார். அவருக்கு ஆதரவு அளிப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை, மற்ற பணிகள் எல்லாம் பின்புதான் என்ற அளவிற்காக புரட்சி சின்னம்மா அவர்களை வரவேற்பதற்காக ஓடோடி வந்து சாலைகளில் இருபுறங்களில் நின்றபடி கை கூப்பிட்டு கும்பிட்டு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கோட்டை மேடு நோக்கி புறப்பட்ட புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகளும் அனைத்து பகுதிகளுமே வரவேற்பு பதாகைகள் அமைத்திருக்கிறார்கள். சோழ பேரரசியே, எங்கள் குலதெய்வமே, சின்னம்மா அவர்களே வருகை தர வேண்டும், நாளைய தமிழகமே, அம்மாவின் மறு உருவமே என ஒவ்வொரு பகுதிகளிலுமே எங்கு பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் தான். பசும்பன் நோக்கி தற்பொழுது கோட்டைமேடு நோக்கி வந்திருக்கக்கூடிய புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகிலும் ஏழை எளிய சாமானிய தொண்டர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் உற்சாகமான குலவையிட்டு வரவேற்பு அளிக்கிறார்கள். வரும் வழிநெடுகிலுமே குலவையிட்டு அவர்கள் குலதெய்வத்தை பார்ப்பது போல பார்த்து குலவையிட்டு வரவேற்கிறார்கள். கும்பிட்டு வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. கோட்டைமேடு பகுதியில் நடைபெறக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலுக்கு அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இடத்திற்கு புரட்சி சின்னம்மா அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் சாலை எங்கும் இருபுறங்களிலும் என்று கும்பிட்டு கை கொடுத்து கும்பிட்டு வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. வழிநெடுகளும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஏராளமான தொண்டர்கள், அதிக அளவிற்கான பெண்கள் கூடி நின்று புரட்சி சின்னம்மா அவர்களுடைய முகத்தை பார்த்து அவ்வளவு புன்னகையோடும் அவ்வளவு மகிழ்ச்சியோடும் எங்களுக்கான தலைவி வந்துவிட்டார், எங்களுக்கான புரட்சி தலைவியின் மறு உருவமாக புரட்சி சின்னம்மா அவர்கள் வந்துவிட்டார் என அவர்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் மகிழ்ச்சி கடலில் திளைத்து வருகிறார்கள். அந்த அளவிற்கான மகிழ்ச்சியோடு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தொண்டர்களும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் இந்த கோட்டைமேடு பகுதிக்கு வந்தடைத்து விட்டார். இனிமேல் சென்சார்ஸ் கோட்டை என்பது புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு உரித்தானதாக மாறும் என ஒவ்வொருவரின் முகத்திலும் அவ்வளவு நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் தங்களது செல்போன்களில் புரட்சி சின்னம்மா அவர்கள் வருகையை புகைப்படம் எடுத்து வீடியோவாக பதிவு செய்து அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஓடோடி மக்கள் வெள்ளம் திரண்டு வந்து புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. எப்படி அம்மா அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு மேடைகளுக்கு வரும் பொழுது வழிநெடுகளும் என்று ஓடோடி அவர்களை எதிர்நோக்கி வந்து ஒரு குலதெய்வம் போல கும்பிட்டு வரவேற்றார்களோ அதே போல்தான்
கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை தேடி, அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை தேடி வந்து அவர்களை வரவேற்று சாமி குலதெய்வத்தை கும்பிடுவது போல வரவேற்று வருகை தருகிறார்கள். வழிநெடுகிலும் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டு பட்டாசு வெடித்து வான வேடிக்கைகளோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை கழக தொண்டர்களும் அங்கு கூடியிருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்து தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வழிநெடுகளும் ஏற்கனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் கடல் அலை போல கூட்டம் எழும்பி வரும். அதே போலதான் இங்கும் அதை மிஞ்சும் வகையிலாக ஒட்டுமொத்த கோட்டை மேடும் கோட்டையாக சென்டாஸ் கோட்டைக்கு புரட்சித்தாய் அம்மா அவர்களை சின்னம்மா அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய அதற்கான முன்னுதாரணமாக தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். வழிநெடுகிலும் கூட்டமாக இளைஞர்கள் பட்டாளம், இளம் பெண்கள் பட்டாளம், தொண்டர்கள், அதே போன்ற தொழிலாளர்கள் என இதேபோலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பயன்பெற்ற ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து நிற்கிறார்கள். இரண்டு புறங்களிலும் அலைகடலான திறந்து நின்று கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இரண்டு பகுதிகளில் உள்ள மக்கள் அலைகடலான திறந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உற்சாகமாக இன்முகத்தோடு சிரித்தபடி மீண்டும் கழக தொண்டர்களுக்கு நம்பிக்கை அமைக்க சென்டாஸ் கோட்டையை வெற்றி இலக்காக அடைவதற்காக கோட்டை மேடு பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அம்மாவின் இலக்கை, அம்மாவின் எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கோட்டை மேடு நோக்கி வருக வருக வருக, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே, உன் மனம் இன்னொரு பொன்மனம்தானே, எங்கள் உள்ளத்தில் ஊறிய செந்தமிழ் தேனே, தங்கத் தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள், உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலைகளின் தோரணங்கள், உன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வந்தன ஆயிரம் வாரணங்கள். வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், மகள் வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். நம் காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார்.
காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார், மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். தங்கத் தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. ராட்சி